அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் அடை தோசை செய்து காட்ட போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண அடை மாவு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு அது ஒரு 200 கிராம் எடுத்துக்காங்க. 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, புழுங்கரிசியோ பச்சரிசியோ அது ஒரு 150 கிராம் எடுத்துக்காங்க. அது உங்கள் விருப்பப்பொருள். இது 10 வரமிளகா எடுத்துக்காங்க, காஞ்ச மிளகா. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்காங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்காங்க, ஒரு 8 பல் பூண்டு எடுத்துக்காங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்காங்க. இப்போ இது இஞ்சி நீங்கள் அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக கலக்கிறா இருந்தால் இஞ்சி கட் பண்ணி போடுங்க. இல்லைனா இப்படி மிக்சடை பண்ணி வைக்கும்போது நீங்கள் 1 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்காங்க, பெருங்காயத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய வச்சு நீங்கள் மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்காங்க. இது இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இதில் நீங்கள் அந்த நேரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கலக்கி வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலந்து சுடுறதுக்கு ஈஸியான ஒரு இதாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கடினமாக அரைச்சி வைக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. இது இன்ஸ்டன்ட் பவுடர். இன்ஸ்டன்ட் அடை தோசைக்கு நான் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் மாவுக்கு தகுந்தாக்கில் நீங்கள் வெங்காயம் கூட குறைய சேர்த்துக்கலாம். 2 சின்ன பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை நல்ல அயன் கண்டென்ட் உள்ளது. இது இந்த அடையோடு சேர்த்து சுடும்போது குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களும் இந்த தோசையில் சேரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இதை எப்படி உங்களுக்கு கலந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அடைக்கு தேவையான வெங்காயத்தை இதில் கலந்துடுறேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் வச்சு சேர்த்துக்கிடுவோம். அதே போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, இதையும் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். எல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம அடை பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம அடை கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கலந்துக்கலாம். இந்த இதில் நீங்கள் தேங்காய் பூவாகவும் போட்டுக்கிடலாம். இல்லைன்னா தேங்காய் பொடியை நறுக்கி போட்டிங்கன்னா அது வாயில் கடிபடுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது உங்கள் விருப்பம்தான். இதில் தேங்காயும் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த இதை கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம உப்பை நம்ம சேர்த்துருவோம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்ச தேங்காய் நல்ல வாசம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து பாருங்கள். தண்ணி பத்தலை. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இந்த அடைக்கு தேவையான தண்ணியை கலந்துக்கலாம். அடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அடை ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அடை மாவு கலந்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, தேங்காய், சால்ட் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இதை இனிமேல் நீங்கள் அப்படி தோசை வாக்குற வேலை தான். இப்போ பாருங்கள், இது இந்த கன்சிஸ்டண்ட்டில் இருக்கணும். இது ஊற்றுற பதத்தில் இருக்கணும். நான் இதில் ஒரு அடை தோசை ஊற்றி உங்களுக்கு செய்து காட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றுறேன். இந்த அடையை ஊற்றி விடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்காங்க. ஏன்னா அடையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ஊற்றி சுட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இரும்பு கல்லில் உள்ள இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு கல்லில் சுடுறது டேஸ்ட்டாகவும் இருக்கும், இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ அதனால் இரும்பு கல்லிலேயே சுட பார்த்துக்காங்க.
இப்போ திருப்பி போட்டாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேட் பண்ண அடை மிக்ஸில் செஞ்சது. இந்த அடை தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் டிஃபன், நைட் டிஃபன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கலந்து சுடுற வேலை மட்டும்தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப வயிறு நிறைஞ்ச ஒரு திருப்தியை கொடுக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நல்ல கரெக்டாக ஒரு சட்னி, தேங்காய் சட்னி. நமக்கு தேவையான பருப்புகள் ப்ரோட்டீனில் இருக்குது, கார்போஹைட்ரேட்டுக்கு கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்கோம், அதுபோக டைஜஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.